டெக்னாலஜி எந்த அளவுக்கு வேகமா வளருதுன்னு தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு உதாரணமா நம்மளை சுத்தி இருக்கிற புது புது கருவிகளை சொல்லலாம். இப்போ இருக்க சூழல்ல நம்ம செய்ய வேண்டிய பெரும்பாலான வேலையை மெஷின் தான் செய்யுது. இருந்தாலும் இதோட அடுத்த கட்டமா ரோபோக்களை உருவாக்க தான் நிறைய பேர் முயற்சி செய்யறாங்க. இந்த முயற்சியால உருவான விலங்கு ரோபோக்களை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். இந்த ஒவ்வொரு ரோபோவும் ஒவ்வொரு விதத்துல ரொம்ப சிறந்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஸ்மார்ட் பேர்ட் ஆர்னிதோப்டர் வகையை சேர்ந்த சின்ன ரோபோ பறவை தான் ஸ்மார்ட் பேர்ட். இந்த பறவையை ஃபெஸ்டோஸ் பயோனிக் லேர்னிங் நெட்வொர்க் நிறுவனம் உருவாக்கி இருக்கு. சாதாரண பறவை எப்படி பறக்குமோ அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் பேர்டும் தானாவே தரையில இருந்து பறக்க ஆரம்பிச்சு தானாவே கீழே இறங்கும். இந்த பறவையோட உடம்புல பொருத்தி இருக்கக்கூடிய பல மின் மோட்டார்களோட உதவியால இது பறக்கும்போது அதோட ரெக்கைய மேலையும் கீழையும் அசைக்கிறது மட்டும் இல்லாம மடக்கியும் வைக்க முடியும். அதனால இந்த ரோபோ தூரத்துல பறக்கும்போது அது ரோபோ பறவை அப்படின்னு அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இது ரொம்ப தத்ரூபமா பறக்கும். இதை உருவாக்கின ஆய்வாளர்கள் அந்த பறவையை மற்ற பறவையை கண்காணிக்கவும் ட்ரோன் கேமரா மாதிரி மேலே இருந்து வீடியோ எடுக்கவும் பயன்படுத்த முடியும்னு சொல்றாங்க. அதனால இதை உளவு பார்க்குற வேலைக்கு தாராளமா பயன்படுத்த முடியும். பயோனிகாப்டர் டிராகன் ஃப்ளை அப்படின்னு சொல்லப்படுற தட்டானோட உருவத்தை காப்பி அடிச்சு உருவாக்கின ரோபோ தான் பயோனிகாப்டர். இந்த ரோபோ தட்டானுக்கும் உண்மையான தட்டானுக்கும் இடையில 2 வித்தியாசம் தான் இருக்கு. முதல்ல இந்த ரோபோவோட உருவம் ரொம்ப பெருசா இருக்கும். இரண்டாவது இதுக்கு உயிர் இருக்காது. பயோனிகாப்டரால மேல கீழே முன்னாடி பின்னாடின்னு எல்லா பக்கமும் பறக்க முடியும். இது மட்டும் இல்லாம உண்மையான தட்டான் மாதிரியே ஒரே இடத்துலயும் பறக்க முடியும். பயோனிகாப்டர்ல உள்ள முக்கியமான சிறப்பம்சம் அதோட உடம்புல நிறைய கம்யூனிகேஷன் ஆண்டனா இருக்கும். அதனால அந்த ரோபோட்டை ரொம்ப அதிக தூரத்துல இருந்து கூட கட்டுப்படுத்த முடியும். இந்த ரோபோட்டோட உடல் ஹை குவாலிட்டி பாலியஸ்டரை பயன்படுத்தி நீலம் மற்றும் சில்வர் கலர்ல உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால இதோட தோற்றமே ரொம்ப அதிநவீன ரோபோ மாதிரி இருக்கும். இந்த ரோபோட்டையும் ஏற்கனவே பார்த்த ஃபெஸ்டோ நிறுவனம் தான் உருவாக்கி இருக்கு. பயோனிக் கேங்கரு கங்காருவோட உடலமைப்புல உருவாக்கப்பட்ட சிறப்பான ரோபோ தான் பயோனிக் கேங்கரு. கங்காரோட உடல்ல பின்னங்கால்கள் தான் முக்கியமான உறுப்பு. அதை பயன்படுத்தி கங்காரால அதிக தூரத்துக்கு தாவி குதிக்கவும் எதிரிகளை தாக்கவும் முடியும். இந்த பண்புகள் பயோனிக் கேங்கரு கிட்டையும் இருக்கு. அதனால இது தாவி குதிக்கிற செயல்பாடு ரொம்ப நேர்த்தியா இருக்கும். ஆனா இது உண்மையான கங்காரை விட சின்னதா தான் இருக்கும். பயோனிக் கேங்கருவை கட்டுப்படுத்த ஒரு சின்ன ஆர்ம் பேண்ட் ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு. அதை நம்ம கையில மாட்டிக்கிட்டு நம்ம கையை அசைச்சாலே அந்த அசைவுக்கு தகுந்த மாதிரி அந்த ரோபோ கங்காரு செயல்படும். அதனால இதை செல்லப்பிராணி மாதிரி வீட்டுல வச்சு கூட விளையாட முடியும். ஆனா இந்த ரோபோ இன்னும் முழுமையா உருவாக்கப்படல. அதனால இது இப்போதைக்கு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரல. ஆனா கூடிய சீக்கிரத்துல எல்லாரும் பயன்படுத்துற மாதிரி விற்பனைக்கு வரும். ஃபெஸ்டோ நிறுவன பொறியாளர்கள் தான் இந்த ரோபோவையும் உருவாக்கி இருக்காங்க. பட்டர்ஃப்ளை ரோபோட்ஸ் இது ஈமோஷன் பட்டர்ஃப்ளை அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஃபெஸ்டோ நிறுவனம் உருவாக்குன இந்த பட்டாம்பூச்சி ரோபோ தான் இப்போ உள்ள ரோபோக்கள்ல ரொம்ப எடை குறைவான ரோபோ. இந்த ரோபோட்டோட மொத்த எடை வெறும் 32 கிராம் தான். இந்த குறைவான எடையிலேயே 15 நிமிடம் பறக்கிற அளவுக்கு அதிக சேமிப்பு திறன் உள்ள சின்ன பேட்டரி, ஜிபிஎஸ் நேவிகேஷன் சிஸ்டம், அது இதுன்னு நிறைய விஷயங்கள் பொருத்தப்பட்டிருக்கு. இப்போதைக்கு இந்த பட்டர்ஃப்ளை ரோபோவுக்கு குறிப்பிட்டு சொல்லும்படியா எந்த பயன்பாடும் இல்லை. இதை உருவாக்குனவங்க கிட்ட கேட்டப்போ குறைந்த எடையிலையும் சிறந்த ரோபோவை உருவாக்க முடியும்னு காட்டதான் பட்டர்ஃப்ளை ரோபோட்டை உருவாக்கணும் அப்படின்னும், இப்போதைக்கு இதுக்கு எந்த பெரிய பயன்பாடும் இல்லைனாலும் கூடிய சீக்கிரத்துல அதை மேம்படுத்தி பல வேலைகளை செய்ய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையான பட்டாம்பூச்சிக்கு அதோட இறகு 4 பாகங்களா இருக்கும். அதே மாதிரி இந்த பட்டர்ஃப்ளை ரோபோட்டுக்கும் 4 இறகுகள் தான் இருக்கு. அதுவும் சரியான வடிவத்துல இருக்கதால ரொம்ப அழகாவும் உண்மையான பட்டாம்பூச்சியை ஒத்து போறதாவும் இருக்கும். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா இதோட உருவம் உண்மையான பட்டாம்பூச்சியை விட 10 மடங்கு பெருசா இருக்கும். ஸ்பாட் தி கமர்ஷியல் ரோபோட் ஃபெஸ்டோ நிறுவனம் மாதிரியே ரோபோ தயாரிப்புல பிரபலமா இருக்கக்கூடிய இன்னொரு நிறுவனம் தான் பாஸ்டன் டைனமிக்ஸ். இவங்க உருவாக்குன ஒரு சிறந்த ரோபோ தான் ஸ்பாட். இதை நாயோட குணங்களை அடிப்படையா வச்சு ரொம்ப சிறப்பான முறையில உருவாக்கி இருக்காங்க. இந்த ரோபோவால படிக்கட்டுல ஏறி இறங்குறது, சின்ன சந்துல நுழையிறதுன்னு நிறைய வேலையை செய்ய முடியும். ஸ்பாட்டோட கண்களா இருக்கக்கூடிய கேமரா மூலமா ஸ்பாட்டோட ப்ராசஸிங் சிஸ்டம் தான் இருக்கக்கூடிய இடத்தையும் தன்னை சுத்தியுள்ள மற்ற விஷயங்களையும் கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்பாட்டோட 2 முக்கியமான வேலை என்னன்னா, முதல்ல இது நல்லா டான்ஸ் ஆடி தன்னை சுத்தி இருக்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும்.
இரண்டாவது வேலை நம்ம சொல்ற சின்ன சின்ன வேலையை செய்யும். பொழுதுபோக்க தவிர ஸ்பாட்டை பலவிதமா ப்ரோக்ராம் பண்ணி வேற வேற வேலையை செய்ய வைக்க முடியும். ஸ்பாட் ரோபோட் ஏற்கனவே விற்பனைக்கு வந்துருச்சு. அதனால இதை யார் வேணும்னாலும் வாங்கி பயன்படுத்த முடியும். ஆனா இதோட விலை தான் மாடலை பொறுத்து சில லட்சங்கள்ல தொடங்கி பல லட்சங்கள் வரைக்கும் போகும். ஸ்னேக் போட். இந்த பூமியில உள்ள ஆபத்தான ஜந்துக்கள் பட்டியல்ல கண்டிப்பா பாம்பு இருக்கும். அதை பார்க்குற பெரும்பாலான மக்கள் ரொம்பவே பயப்படுவாங்க. ஆனா ஸ்னேக் போட்டை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இந்த வகை ரோபோக்கள் மனிதர்களுக்கு உதவி செய்ய தான் உருவாக்கப்பட்டிருக்கு. பாம்பு ரோபோக்களை குறிப்பிட்டு சொல்லும்படியா ஒரு நிறுவனம் மட்டும் உருவாக்கல. பல நாடுகள்ல உள்ள பல நிறுவனங்கள்ல பாம்பு ரோபோக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த எல்லா பாம்பு ரோபோக்களும் கிட்டத்தட்ட ஒரே வேலையை தான் செய்யும். ஸ்னேக் போட்டோட உடம்பு கம்மியான சுற்றளவுல எல்லா விதமான நிலப்பரப்புலையும் பாம்பு போலவே ஊர்ந்து போற வகையில இருக்கும். அதனால ஸ்னேக் போட்டோட தலையில கேமராவை பொருத்தி கண்காணிப்பு வேலைக்கும் உளவு வேலைக்கும் பயன்படுத்த முடியும். ஏதாவது விபத்து அல்லது பேரிடர் நடக்கும்போது இடிபாடுகள்ல சிக்கினவங்களை கண்டுபிடிக்க ஸ்னேக் போட் ரொம்ப உதவியா இருக்கும். இது போக ஒவ்வொரு கம்பெனியோட ஸ்னேக் போட்டுக்கும் சில தனித்துவமான சிறப்பம்சம் இருக்கு. சீட்டா ரோபோட். சிறுத்தை தான் பூமியோட ரொம்ப வேகமா ஓடக்கூடிய விலங்கு. இது அதிகபட்சமா மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்துல குறிப்பிட்ட தூரத்துக்கு ஓடும். அப்படி அதிக வேகத்துல ஓடும்படி உருவாக்கப்பட்ட சின்ன ரோபோ தான் இந்த சீட்டா ரோபோட். இந்த ரோபோட்டை MITன்னு சொல்லப்படுற மசாச்சுசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற அமெரிக்க கல்லூரியை சேர்ந்த ஆசிரியர்களும் மாணவர்களும் சேர்ந்து உருவாக்கி இருக்காங்க. சீட்டா ரோபோட்டால மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்துல ஓட முடியும். இது இப்படி வேகமா ஓடும்போது சின்னதா ஏதாவது தடை வந்தா கூட தடுமாறி கீழே விழ வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ரோபோட்டோட உடம்புல நிறைய ஆப்ஸ்டிக்கல் டிடெக்ஷன் சென்சாரை பொருத்தி இருக்காங்க. சீட்டா ரோபோட் அந்த சென்சார் உதவியோட எதிரில் உள்ள தடையை சுமார் 1 மீட்டருக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு அந்த தடையை தாண்டி குதிச்சோ அதை விட்டு விலகியோ போயிடும். வேகத்தை தவிர சீட்டா ரோபோட் கிட்ட தலைகீழா குதிக்கிறது, குட்டிக்கரணம் அடிக்கிறது, அதிக சுறுசுறுப்புன்னு நிறைய சிறப்பம்சம் இருக்கு. பயோனிக் ஆண்ட். ஸ்மார்ட் பேடை உருவாக்குன ஃபெஸ்டோ நிறுவனம் தான் இந்த பயோனிக் ஆண்ட் ரோபோட்டையும் உருவாக்கி இருக்கு. இந்த எறும்பு ரோபோட் உண்மையான எறும்பு எப்படி இருக்குமோ அதே வடிவத்தில் ஆனா பெரிய அளவில் இருக்கும். இந்த ரோபோட்டோட மொத்த நீளம் 13 சென்டிமீட்டர். இது போக இந்த ரோபோட் உண்மையான எறும்பு மாதிரியே மற்ற எறும்பு ரோபோக்களோட சேர்ந்து பெரிய பொருட்களை நகர்த்தி கொண்டு போகும். மற்ற எறும்பு ரோபோக்களை அடையாளம் கண்டுபிடிக்க இந்த எறும்போட கண் பகுதியில் ஹை ரெசல்யூஷன் கேமராவை பொருத்தி இருக்காங்க. இது போக அதோட உடம்புல நிறைய சென்சார்கள் இருக்கும். இந்த ரோபோ செயல்பட தேவையான சக்தியை சேமிக்க அதுல 2 ஹை டென்சிட்டி பேட்டரி பொருத்தப்பட்டிருக்கு. இந்த எல்லா விஷயங்களையும் பயன்படுத்தி அந்த பயானிக் ஆண்ட் ரோபோட் 40 நிமிடங்கள் வரைக்கும் உண்மையான எறும்பு என்னென்ன வேலையை செய்யுமோ அந்த வேலைகளை அப்படியே தத்ரூபமா செய்யும். இந்த எறும்போட அளவை கூடிய சீக்கிரத்துல குறைச்சிருவோம்னு ஃபெஸ்டோ நிறுவனத்தை சேர்ந்த பொறியாளர்கள் உறுதியா சொல்றாங்க. மிரோ. மெரைன் இன்டெலிஜென்ஸ் ரோபோட் அப்படிங்கிற பெயர் தான் சுருக்கமா மிரோன்னு அழைக்கப்படுது. தென்கொரியாவை சேர்ந்த ஏரோ நிறுவனம் உருவாக்கின மிரோ ரோபோட் ஒரு சின்ன மீன் ரோபோட். இதால 50 மீட்டர் ஆழம் வரைக்கும் தண்ணிக்குள்ள நீந்த முடியும். மிரோவோட உடம்புல 2 மோட்டார்களையும் நிறைய சென்சார்களையும் பொருத்தி இருக்காங்க. அதனால மிரோவை வச்சு தண்ணியை பத்தியும் தண்ணியில உள்ள உண்மையான மீன்களை பத்தியும் நிறைய தகவல்களை சேகரிக்க முடியும். இப்போதைக்கு மிரோ ரோபோட்ல 2 பொதுவான மாடல் இருக்கு. ஒன்னு ரிமோட் கண்ட்ரோல் மாடல், இன்னொன்னு ரிமோட் கண்ட்ரோல் இல்லாம தானா செயல்படக்கூடிய மாடல். இந்த ஒவ்வொரு மாடலும் குறிப்பிட்ட சூழல்ல ரொம்ப சிறந்ததா இருக்கும். மிரோவால சுறா மீனுக்கு பக்கத்துல போய் கூட சந்தேகம் வராத அளவுக்கு கண்காணிப்பு வேலையை செய்ய முடியும். அந்த அளவுக்கு இதோட அசைவு தத்ரூபமா இருக்கும். மிரோவோட இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் அதோட பேட்டரி லைஃப். மிரோவோட பேட்டரி ஒரு முறை ஃபுல் சார்ஜ் ஆனா மிரோவால 10 மணி நேரம் வரைக்கும் தொடர்ந்து நீந்த முடியும். ஸ்பை ரோபோட்ஸ். BBC, டிஸ்கவரி, அனிமல் பிளானட் மாதிரியான டிவி சேனல்காரங்க காட்டு விலங்குகளை பக்கத்துல காட்ட நிறைய ரோபோக்களை பயன்படுத்துறாங்க. ஆரம்ப காலங்கள்ல கேமராவை ஏதாவது ஒரு பொருள்ல மறைச்சு வச்சுதான் விலங்குகளை வீடியோ எடுப்பாங்க. ஆனா இப்போ ஒவ்வொரு விலங்கையும் அதே மாதிரி தயாரிச்ச விலங்கு ரோபோட்டை வச்சுதான் வீடியோ எடுக்கிறாங்க. இந்த ரோபோக்களை பத்தி சொல்லணும்னா ஆமை, மீன், பெங்குவின், குரங்கு, பறவை, நரி,